சண்டைக்கோழி, அவன் இவன் அப்படிங்கிற 2 வெற்றி படங்களில் விஷால் அவர்களோட இணைந்து நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இது அவரோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு 3வது திரைப்படம். இயக்குனர் திரு அவர்கள் அவரோட முதல் முறையாக நான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கேன். இந்த கதையை அவர் என்னிடம் சொன்னபோது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த கதையினுடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய திரைக்கதை தான். ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையை எழுதியிருக்கிறீங்க. அந்த திரைக்கதையில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பங்களுக்கு, ஒரு எதிர்பாராமைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு புதிர்னு தான் சொல்லுவேன். அவிழ்க்க நின்றுட்டே போகிற ஒரு புதிர் மாதிரி தான் அந்த திரைக்கதையை அவர் எழுதியிருந்தார். முடிவில் தெரியக்கூடிய ஒரு உண்மையும், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளோட மோதுகிற ஒரு கதாநாயகனை பற்றின ஒரு கதையும் எனக்கு எழுதுறதுக்கான ஒரு சவாலையும் கொடுத்தது, சந்தோஷத்தையும் கொடுத்தது. அப்படி ஒரு நல்ல திரைக்கதையை, ஒரு கதை களத்தை உருவாக்கி தந்த அந்த இயக்குனருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது எழுதுவதற்கான ஒரு உத்வேகத்தை தர்றதா இருக்குது. அந்த உத்வேகம் ஒரு நல்ல தொழில்நுட்ப குழுவோட, நல்ல தயாரிப்பாளரோட இணைந்து படம் செய்கிறதில் இருக்கக்கூடிய அந்த விருப்பம் எல்லாமே இந்த படத்தில் ஒன்று சேர்ந்துருக்கு. இது ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி தான். இந்த கூட்டணி ஒரு கடுமையான முயற்சி செய்து அந்த திரைக்கதையை திரைக்காட்சிகளாக மாற்றியிருக்காங்க. நம்ம இப்போ கண்ணு முன்னாடி பார்த்தோம். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வெற்றி படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டணியில் நானும் பங்கு பெற முடிஞ்சதுக்காக எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிக்க விரும்புகிறவர்கள் இந்த படத்தினுடைய இணை, கூடுதல் மற்றும் உதவி இயக்குநர்கள். அதிலும் குறிப்பாக என்னுடைய நண்பர் ராஜ்மோகன், நண்பர்கள் வெற்றி, சுரேஷ். ஏன்னா ஒரு எழுத்தாளர் அதிகமாக அவர்களோடு தான் பணியாற்றுகிறோம், அவர்களோடு தான் இணைந்து வேலை செய்கிறோம், அவர்களோடு தான் தினசரி பேசிகிட்டே இருக்கோம். அவர்கள் இந்த படத்தை பொறுத்த மட்டும் அவருடைய உழைப்புங்கிறது மிக முக்கியமானது. அவர்களைப் போலவே முகம் தெரியாமல், நேர் பரிச்சயம் இல்லாமல் பல கலைஞர்கள் இதுக்குள்ளே தன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பை செலுத்தியிருக்கிறாங்க. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கூட்டு வெற்றி. இந்த வெற்றியில் எல்லோருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது. இந்த படம் என்னளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு படம். விஷாலோட மீண்டும் இணைந்து இப்போ சண்டைக்கோழி படத்தினுடைய 2வது பாகத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் கூட எழுந்திருக்குது. லிங்குசாமி அவர்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் அவரோடு தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கான அந்த சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கான என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சமர், இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். மொத்தம் 5 பாடல்கள். ஒரு பாடல் நண்பர் கபிலன் எழுதியிருக்காரு. விஷால் அவர்களுக்கு நான் சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி, அவன் இவன், வெடி படத்துக்கு பிறகு எழுதுகிற பாடல். அவருக்கு எழுதுகிற எல்லா பாடல்களுமே பிரபலமாச்சு. அதே போலவே இந்த படத்தில் இருக்க பாடலும் பிரபலமாகும்னு நினைக்கிறேன். திரு பற்றி சொல்லணும். ஒரு அபாரமான ஒரு கவிதை ரசிகர் அவர். அவருடைய அந்த தீராத விளையாட்டு பிள்ளை முதல் படத்தில் எனக்கு எழுதுறதுக்கு அழைச்சார். அந்த நேரத்தில் நான் பையா பாடல் வேலைக்காக மலேசியா சென்றதுனால அந்த படத்தில் பணியாற்ற முடியல. இந்த படத்தில் சார் உங்களுக்கு பெஸ்ட்டு எனக்கு கொடுங்க சார்ன்ட்டு என்கிட்ட கேட்டு வாங்கி எல்லா பாட்டையும் ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்காரு. எல்லா படைப்பாளையும் எல்லா கவிஞர்களுக்கும் தத்துவ பாடல் எழுதுவது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும். அது ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நான் ஒரு தத்துவ பாடல் எழுதியிருக்கேன். அதனுடைய சில வரிகளை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த கிளைடாஸ்கோப்பில் கண்ணாடி துண்டுகளை உருட்டுவது யார்? இந்த கிளைடாஸ்கோப்பில் கண்ணாடி துண்டுகளை உருட்டுவது யார்? மிரட்டுவது யார்? துரத்துவது யார்? புரட்டுவது யார்? இவன் பார்த்த காட்சிகள் பிழைதானா, இல்லை தொடர்ந்து துரத்திடும் மழைதானா? இவன் கண்ணாடி பாதையில் கால்கள் வைத்தான். இவன் கண்ணாடி பாதையில் கால்கள் வைத்தான். ஒரு கால், 2 கால், பல கால் ஆனதே. இவன் கண்ணீரில் மீன் பிடிக்க தூண்டில் வைத்தான். கண்கள் 2ம் இன்று உப்பானதே. பொய்க்கால் குதிரை வாழ்க்கையடா, போகும் வழியோ தூரமடா. பொய்க்கால் குதிரை வாழ்க்கையடா, போகும் வழியோ தூரமடா. இருளும் ஒளியும் இடையினிலே சடுகுடு நடத்திடும் நேரமடா. காலையில் கண் விழிக்கையில் இன்று என்ன வரும் என்று யாருக்கும் தெரிவதில்லை. சாலையில் கல் மோதினால் நாம் மறுபடியும் நடந்திட மறுப்பதில்லை. கோடிட்ட இடங்களை நிரப்ப வாழ்க்கை ஒன்றும் கேள்வி இல்லை. இருட்டில் நதிகள் நகர்ந்தாலும் சத்தம் அதை சொல்லிவிடும். சுடலையிலே எரியும் வரை சூத்திரம் இதுதான் கற்றுப்பார். சுடலையிலே எரியும் வரை சூத்திரம் இதுதான் கற்றுப்பார். உன் உடலை விட்டு வெளியேறி உன்னை நீயே உற்றுப்பார். நண்பன் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் இந்த பாடலை கேட்கும் பொழுது சில பாடல்கள் தான் காலம் கடந்து நம்ம மனசில் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் வரிசையில் இந்த பாடல் நிற்கும்னு நான் நினைக்கிறேன். அழகுன்னு ஒரு காதல் பாடலும் எழுதியிருக்கோம்.
இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அகத்தியன் சார் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அபாரமான ஒரு வாசகர் அவரும் நானும் சந்திக்கும் போதெல்லாம் சமீபத்தில் படித்த புத்தகங்களை பற்றி பேசுவோம். எனக்கு பிடித்த பாடலாசிரியர்கள் அவரும் ஒருவர், பிடித்த இயக்குனர் பாடலாசிரியர்களில் என்னை பற்றி அவர் சொல்லியதற்கும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மேடை எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். முதல் முறையாக மேடை ஏறி இருக்கேன். தேங்க்ஸ் டு திரு. நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஜென்ரலாக அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சேர் எடுத்து போட தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் சிட்டிங் ஆன் ஸ்டேஜ். தேங்க்ஸ் டு திரு. திருவோட டெடிக்கேஷன் தான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருச்சு. ஏன்னா செல்லமாக ஒரு பேயின்னு சொல்லுவேன் நான். காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்கன்னா 5:30 மணிக்கு கீழே போய் ரெடியாக உட்காந்துருப்பாரு. என்னோடய நண்பர் சமுத்திரகனி அடிக்கடி சொல்லுவார், நம்ம என்ன எனர்ஜி லெவலில் ஓடுறோமோ நம்ம தான் என்ஜின், அப்போ தான் வண்டி பின்னால் ஓடி வரோன்னு. ஸோ ஹி மேட் மீ ரன் த்ரூ திஸ் மூவி. இல்லைனா ஜென்ரலாக எப்பயுமே செட்டு போட்டு ஓரமாக போய் உட்காந்துருவோம். ஹி மேட் மீ ரன். தேங்க்ஸ் டு திரு. ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி லெவல் கொடுத்தாரு. அதுக்கு மேலே நிறையா இருக்குது, பட் ஸ்டில் அது நாங்கள் பர்சனலாக பேசிக்கிறோம். தேங்க்ஸ் டு விஷால். ஃபஸ்ட் டைம் சினிமாவில் ஒரு நண்பன் கிடச்சிருக்காரு. மற்றபடி வேலை செய்வோம், ஹீரோவை பார்ப்போம், வணக்கம் சொல்லுவோம். முதல் முறையாக ஒரு நண்பன் கிடச்சிருக்காரு. டவுன் டு அர்த் நண்பனாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டீமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ரிச்சர்ட். சின்ன சின்ன இடங்கள்லாம் நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் ரிச்சர்ட் யூஸ் டு ஹெல்ப் அஸ் த்ரூ த சினிமாட்டோகிராஃபி. மற்ற இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு த மீடியா. பின்னாலே பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல்.